Hello guys, நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பர் டிலக்ஸ் படத்தோட கம்ப்ளீட் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். சூப்பர் டிலக்ஸ் 2019ல வந்து ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தியாகராஜ குமாரராஜா சார். இந்த படத்துல 4 மெயின் ஸ்டோரிஸ் இருக்கு. அது யார் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷில்பா, அற்புதம், முகிலன் வேம்பு அண்ட் அந்த 4 பசங்க. இதான் மெயின் ஸ்டோரி. இப்ப நம்ம டீடைலிங் வந்தோம்னா இந்த படத்தோட எல்லா ஃப்ரேம்லயுமே ரெட் அண்ட் ப்ளூ கலர் ரொம்பவே டாமினண்டா இருக்கும் அண்ட் கீயோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கான ரீசன் நம்ம கடைசியா பார்ப்போம். நடக்க போற இன்சிடென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல இருந்தே நமக்கு வந்து டீடைலிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம வந்து படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஓவரால் அவுட்லைன் பாத்துடலாம். இந்த 4 ஸ்டோரியோட அவுட்லைன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஷில்பாவோட ஸ்டோரி. ஷில்பா வந்து மாணிக்கமா இருக்கும்போது சூசைட் பண்ணலாம் அப்படின்னு போவா. அப்போ வந்து சுனாமி வந்துடும். அப்போ வந்து ஒரு கல்லை புடிச்சு தப்பிச்சிருவா. அப்புறம் மும்பை போய் ஷில்பாவா மாறி திருப்பி இங்க வரும்போது ரிலேட்டிவ்ஸ் யாருமே அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ராசுகுட்டியை கூட்டிட்டு அவன் வெளில போவான். அப்ப ராசுகுட்டி தொலைச்சிட்டு நிறைய இடத்துல தேடுவான். திருப்பி கடைசியா வீட்டுக்கு வரும்போது அவளோட வைஃபும் ராசுகுட்டியும் அவனை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறதா இந்த கதை. அடுத்தது அற்புதத்தோட ஸ்டோரி. அற்புதத்தோட உண்மையான பேர் வந்து தனசேகரன். தனசேகரன் வந்து அவனோட வைஃப் லீலா ஒரு பான்ஃபிலிம்ல பார்த்ததுனால சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவான். சூசைட் பண்ண போகும்போது சுனாமி வந்துடும். சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கல்லை பிடிச்சி தான் தப்பிப்பான். அந்த கல்லு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வந்து கடவுளா வழிபட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவன் அற்புதம்னு பேரை மாத்திக்கிறான். இந்த மாதிரி அற்புதம் பேரை மாத்தி மக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து ஷில்பாவை மீட் பண்றான். அப்ப அவனுக்கு சந்தேகம் வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அண்ட் அவனுக்கு வந்து சந்தேகத்தினால கடவுளோட சிலையை உடைக்கிறான். அங்க வந்து டைமண்ட்ஸ் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த 5 பசங்களோட ஸ்டோரி. அந்த 5 பசங்க வந்து பான்ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுல போய் அசம்பிள் ஆகுறாங்க. அண்ட் அவங்க படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர வந்து சூரியங்கிற ஒரு பையனோட அம்மா லீலா. சோ இத பார்த்தோன்னா அந்த பையன் வந்து கோவப்பட்டு டிவியை உடைச்சிட்டு அவங்க அம்மா கொலை பண்றதுக்காக ஓடுவான். இந்த இடத்துல அந்த பசங்களோட ஸ்டோரி வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஒரு ஹாஃப் வந்து அற்புதத்தோட ஸ்டோரியோட போய் மிங்கிள் ஆயிடுது. இன்னொரு ஹாஃப்ல வந்து 3 பசங்க எப்படி அந்த உடைஞ்சு போன டிவியை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதை மூவ் ஆகும். இதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஏலியன் வந்து காஜிங்கிற கேரக்டரை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி டிவி வாங்குறதுக்கான காசு கொடுக்கும். சோ இதான் இந்த பசங்களோட கதை. அடுத்த அவுட்லைன் பாத்தீங்கன்னா வேம்பு அண்ட் முகிலோடது. வேம்பு வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிடுவான். அண்ட் அதை மறைக்கிறதுக்காக முகிலும் வேம்பும் சேர்ந்து அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பெர்லின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களை பாத்துருவாங்க. சோ கடைசியா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர்லின் தலைவர் ஒரு டிவி விழுக்கிறதுனாலதான் முகிலும் வேம்பும் தப்பிப்பாங்க. இதான் இந்த 4 ஸ்டோரியோட அவுட்லைன். இதுக்கு மேஜர் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுனாமி, அப்புறம் ஏலியன் அண்ட் டிவி. இது 3 தான் மேஜர் எலமெண்ட்ஸா இருக்கு. இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் டைம் வேம்போட வீட்ல இருந்து ஆரம்பிக்கும். அங்க வால்ல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். இந்த பெயிண்டிங் நோட் பண்ணீங்கன்னா ஷில்பா அண்ட் அற்புதத்தோட ஸ்டோரியில வர சுனாமியை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் விண்டோக்கு இந்த சைடு இருக்க பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு யூஎஃப்ஓட பெயிண்டிங். இது வந்து பசங்களோட ஸ்டோரியில வர ஏலியனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சூப்பர் டீலக்ஸ்ங்கிறத வந்து ஒரு டிவில தான் காமிப்பாங்க. சோ இது வந்து டிவிக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு அப்படிங்கறத அவங்க இண்டிகேட் பண்றாங்க. வேம்போட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது பேக்ரவுண்ட் சவுண்ட் நீங்க நல்லா கேட்டீங்கன்னா அங்க வந்து ஐ எம் டிஸ்கோ டான்சர் சாங் ஓடிட்டு இருக்கும். அண்ட் ஒரு ட்ரெயினோட சவுண்ட் கேட்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஜிங்கிற கேரக்டர் தான் 2ஆ பிரிய போறான் அப்படிங்கறத நமக்கு ஸ்டார்டிங் வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் சீன். மத்த பசங்களோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இல்லாம காஜியோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அவனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ணாடி தெரியற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் கடையில வந்து சிப்ஸ் பேக்கெட் வாங்குற சீன் பாத்தீங்கன்னா மோகன் அண்ட் சூரி 2 பேரும் போய் சிப்ஸ் பேக்கெட் கேட்கும் போது கடைக்காரர் வந்து 2 சிப்ஸ் பேக்கெட் கொடுப்பாரு. அண்ட் இங்க காஜி போய் அவங்க ஒருத்தன் போய் சிப்ஸ் பேக்கெட் கேட்கும் போது அவனுக்கு மட்டுமே 2 சிப்ஸ் பேக்கெட் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் கான்ஃபிடன்ட் பார்க்க உட்கார்ந்தோடனே இந்த ஃப்ரேம்ல காஜியோட ட்ரெஸ் கலர் நோட் பண்ணீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட். அவனுக்கு பின்னாடி கேரி பேக்கோட கலர் நோட் பண்ணீங்கன்னாலும் டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட் தான் இருக்கும். அண்ட் அந்த கேரி பேக்ல 2 தடவை எஸ் அப்படின்னு எழுதிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் டூ மச்சா போகுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் வெயிட், இந்த ஃப்ரேம் கான்செப்ட் அடுத்து டயலாக் பேசுறது வந்து காஜி தான். அவன் சொல்ற டயலாக் பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு தான் இருக்கும். சோ இங்க ஒரு எஸ் வந்துருச்சு. அப்ப இன்னொரு எஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலியன் நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். அதுல ஒரு காஜி வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவான். சோ 2 எஸ். இப்ப லிங்க் ஆகுதா? பசங்கள்ல ஒருத்தனோட அம்மாவோட வீடியோ தான் பார்க்க போறாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ற விதமா அவங்க சிடி வாங்கும் போது சிடி கடையில பின்னாடி அன்னை வீடியோஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அடுத்ததா வரப்போற ஷில்பாவோட கதைக்கும் லீட் வந்து சிடி கடையிலே இருக்கும். அங்க ராசுகுட்டியும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து மாணிக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மாணிக்கம் வந்து பொண்ணாதான் வரப்போறான் அப்படிங்கிறதுக்கான லீடை வந்து இங்க சிடி கடையில செந்தாமரை வித் செந்தாமரை அப்படிங்கறத வச்சு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெயிட் பண்றப்போ நமக்கு ஃப்ரேம்ல எறும்பை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன் எறும்பை காமிச்சிருக்காங்க?
ஏன்னா எறும்பு தான் எதை பத்தியுமே யோசிக்காம முன்னாடி போற எறும்போட பாதையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி தான் இவங்களும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் டிவி ரிப்பேர் ஷாப்ல பாத்தீங்கன்னா காஜி வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல ஒரு டிவில வந்து ஏலியனோட ரெஃபரன்ஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தா இந்த 4 ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட ஒரே ஏரியா நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் தியாகராஜா குமாரராஜாவோட ஃபர்ஸ்ட் படமான ஆரண்ய காண்டமும் இதே ஏரியா நடந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை இண்டிகேட் பண்ற விதமா ஆரண்ய காண்டத்துல இறந்து போன கேரக்டர்ஸோட கண்ணீரஞ்சலி போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்க காமிச்சிருப்பாங்க. இங்க வந்து ஷில்பா அண்ட் ராசுகுடி நடந்து போவாங்க. பின்னாடி வந்து அந்த வால்ல இருக்க மூவி போஸ்டர்ஸ் இந்த வால் நோட் பண்ணிக்கோங்க. இதே வால் வந்து பசங்களோட ஸ்டோரியிலேயே வரும். அண்ட் ராசுகுட்டியோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பாருங்க, இந்த பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பாருங்க, இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. சோ இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. பசங்க டீல விஷம் கலக்கிறதுக்காக மாயா பசர் போவாங்க. அந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டர் டிசைன் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டோரியில முகிலன் வேம்பும் பசிக்குது அப்படின்னு ஒரு இடத்துக்கு சாப்பிட போவாங்க. அப்ப அவங்க போற இடத்துல இருக்க கம்ப்யூட்டர் டிசைன் நோட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான லிங்க் பாத்தீங்கன்னா முட்டகோப்ஸ் கேரக்டரோட ஒரிஜினல் நேம் வந்து வசந்த். அவன் வந்து பிரதீபா அண்ட் கேண்டின் 2 பொண்ணு லவ் பண்றத ஒரு சீனை சொல்லியிருப்பான். இது வந்து தேவையில்லாம சொன்னது கிடையாது. இது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகிலும் வேம்புவும் வந்து அந்த டெட் பாடி ஒரு பெட்ல வச்சு கீழே டிராப் பண்ணும்போது ஃப்ளோர் பை ஃப்ளோர் கீழே விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ளோர்ஸ்ல இருக்க சைட் போர்டு நோட் பண்ணீங்கன்னா ஒரு பேர் எழுதிருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வசந்த் அப்படின்னு எழுதிருக்கும். அதுக்கடுத்த ஃப்ளோர்ல லவ்ஸ், அதுக்கடுத்த ஃப்ளோர்ல பிரதீபா, அண்ட் கடைசியா கிரவுண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆகும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ கேண்டி அப்படின்னு எழுதிருக்கும். சோ இதுல இருந்து அவங்க 2 பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. அதுக்கடுத்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லீலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில இருக்க வேம்புவை பாக்குற மாதிரி இருக்கும். சோ டோட்டலாவே இது எல்லாமே ஒரே ஏரியா சரௌண்டிங்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. திருப்பி நம்ம டைம் லைனுக்கே வருவோம். முகிலன் வேம்பு வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ஏலியன்ஸ் பத்தின ப்ரோக்ராமா இருக்கும். இந்த டீடைலிங்க கண்டிப்பா சப்டைட்டில்ஸ் இல்லைன்னா மிஸ் பண்ணிருப்பேன். அடுத்தது ஷில்பா ராசுகுட்டி திறக்கிற சீனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல சைட்ல இருக்க போர்டு பாத்தீங்கன்னா அசுத்தம் செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்கும். அதுல இருக்க மாதிரியே எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே குட் அண்ட் பேட் சைடு இருக்கு. அது என்னன்னா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். வேம்பு எடுத்துட்டீங்கன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருப்பா, பட் அவன் அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிப்பா. முகில் பாத்தீங்கன்னா வேம்பு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்ததுக்காக கோவப்படுவான், பட் அவனே வந்து பெர்லின் கூட போக சொல்லி கட்டாயப்படுத்துவான். அப்புறம் அற்புதத்தோட கேரக்டர் வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், பட் லீலாவோட நிலைமைக்கு அவன் தான் காரணமா இருந்திருப்பான். ஷில்பா கூட மும்பைல 2 பசங்க பிச்சை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கா அப்படின்னு அவளே வந்து சபையில சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெர்லின் வந்து ஷில்பாக்கும் வேம்புக்கும் கொடுக்குற டார்ச்சர்னால நம்மளுக்கு சுத்தமாவே பிடிக்காம போயிருக்கும். பட் அந்த கேரக்டர் கூட ஒரு சீன்ல பூச்சி மிதிப்பற்ற கூடாது அப்படிங்கறதுக்காக எடுத்து வெளில விட சொல்லியிருப்பான். பசங்க ஏலியன் இருக்க இடத்துக்கு போகும்போது அங்க எல்லாமே 2 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர், சோஃபா, ஊர்கா ஜாடி, விண்டோ டிசைன். காஜி உட்கார்ந்துருக்க சேர் மாதிரி இன்னொரு சேர்ல தான் முட்டைகோப்ஸ் உட்கார்ந்துருப்பான். அண்ட் நல்லா நோட் பண்ணீங்கன்னா காஜி வந்து அந்த சேர்ல உட்கார முன்னாடி ஒரு கேட் தப்பி விடுவான். அண்ட் ஸ்டார்டிங் வந்து அவனோட ஷர்ட்லயே ஒரு கேட் டிசைன் இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கஸோட கேட் எக்ஸ்பெரிமெண்ட் இண்டிகேட் பண்ணுது. இதுல வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல தான் ஏலியன் வந்து காஜியை 2ஆ ஸ்பிளிட் பண்ணும். காஜியோட ஷர்ட்ல இருக்க இன்னொரு ஒரு டீடைலிங் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹாஃப் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ ஒரு கேட் 2ஆ ஸ்பிளிட் ஆகி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அண்ட் காஜி 2ஆ ஸ்பிளிட் ஆன அப்புறம் அந்த கேட் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும். அடுத்தது மேஜிக் ஈவெண்டோட ரெஃபரன்ஸ். இது படத்துல 2 இடத்துல வரும். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஷில்பா வந்து ராசுகுடி தொலைச்சு தேடும் போது அந்த இடத்துல மேஜிக் ஈவெண்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இந்த மேஜிக் ஈவெண்ட் நடக்கிறதுனால தான் அற்புதத்தோட ஸ்டோரிக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் வருது. அண்ட் இன்னொரு மேஜிக் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா பசங்களோட ஸ்டோரியில வரும். இந்த பசங்களோட ஸ்டோரி ஒழுங்கா ப்ரொசீட் ஆகுறதுனால தான் முகிலன் வேம்போட ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் வருது. சோ இதான் அந்த மேஜிக் ஈவெண்ட். அற்புதத்துக்கு டைமண்ட் கிடைக்குது. இந்த டைமண்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அடுத்த சீன்ல பசங்க திருட போற இடத்துல பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்டீங்கன்னா அந்த டைமண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பீப்புளுக்கும் கவர்மெண்ட்க்கும் நடுவுல இருக்க ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருப்பாரு. ஷில்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது அவங்க கிடைக்கிற சொசைட்டல் ரெஸ்பெக்ட் பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்புறம் லீலா வந்து அற்புதத்துக்கிட்ட பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஈக்குவாலிட்டிக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் கடைசியா ஏலியன் வந்து காஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட ஈக்குவாலிட்டி பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஈக்குவாலிட்டி பத்தி இவ்வளவு பேசும்போது அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ் இல்லாம இருந்தா எப்படி? இந்த ரெஃபரன்ஸும் படத்துல நிறைய இடத்துல இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பசங்க சண்டை போடும் போது அங்க இருக்க போட்டோ ஃப்ரேம்ல அம்பேத்கர் போட்டோ இருக்கும். அண்ட் ஏலியன் வந்து காயின் டாஸ் பண்ணும் போது அந்த காயின்ல அம்பேத்கரோட போட்டோ இருக்கும்.
கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து வேம்புவும் முகிலும் நடந்து போயிட்டு இருக்கும், பின்னாடி வந்து அம்பேத்கர் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். படத்தோட டைம்லைன் 2 நாள். ஃபர்ஸ்ட் டே வந்து ஷில்பாவோட ஸ்டோரி அண்ட் செகண்ட் டே வந்து மத்தவங்களோட ஸ்டோரி நடக்குது. இதை இண்டிகேட் பண்ற விதமா தான் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷில்பா வந்து அற்புதத்தை பாக்குறதுனால தான் அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் போகுது. ஷில்பா ராசுக்குட்டி தொலைச்சிட்டு நிறைய இடத்த தேடிட்டு இருப்பா. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிவி ரிப்பேர் பண்ற ஷாப், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க வந்து வேம்போட எக்ஸ் உட்காந்துருப்பான். வழியில ஒரு டீ பாய் கிராஸ் ஆவான். இந்த டீ பாய் வந்து பசங்க ஸ்டோரியில வர அதே டீ பாய் தான். எல்லா ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மேஜிக் ஈவெண்ட் அந்த ஈவெண்ட் வந்து ரியல் லைஃப் மேஜிக் ஈவெண்டா மாறுது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேம்பு கூட பேசும்போது கடன் பிரச்சனைனால ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டெல்லாம் அவன் சொல்லுவான். இந்த கேங்ஸ்டர் வந்து இடியமென் தான். இடியமென் வந்து பசங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டீல கலந்து கொடுக்க சொல்லுவான். ஸோ இதுலேருந்து இதுதான் அவன் கொள்ற ஸ்டைல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி நாள் வர டீ பாய் அண்ட் அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க டீ கிளாஸோட இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அவன் ஏன் செத்தான் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் டே வந்து சூரி வந்து அவங்க அம்மாவை தேடி வீட்டுக்கு ஓடும் போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு ட்ரெயின் போகும். வேற ஏதாச்சும் ட்ரெயினோட லிங்க் கிடைக்குதா? எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேம்போட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஒரு ட்ரெயின் சவுண்ட் கேட்கும், அதோட இது லிங்க் ஆகுது. அண்ட் பசங்க எல்லாம் டிவி தூக்கி போட்ட அப்புறம் மேல வந்து ஒரு ஃபிளைட். அண்ட் இங்க வேம்போட ஸ்டோரியில வந்து பெர்லின்ல டிவி இருந்தோடனே மேல வந்து ஒரு ஃபிளைட் கிராஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியுமே சைமல்டேனியஸா நடக்குது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. பெர்லின் தலையில வந்து விழுகிற டிவியோட கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபிளையிங் மங்கி. ஃபிளையிங் மங்கிங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். யார் ஒருத்தர் நடக்கிற எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களதான் ஃபிளையிங் மங்கி அப்படிங்கிற டேர்ம் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த படத்துல பெர்லினோட கேரக்டருக்கு இது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்தது சூப்பர் டீலக்ஸ்ங்கிற நேம். சூப்பர் டீலக்ஸோட மீனிங் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லக்ஸூரியஸ் அப்படிங்கிறது தான். இந்த படத்துல சூப்பர் டீலக்ஸ்ங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியா காமிச்சிருப்பாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டோரிஸ்லயுமே இதை கொண்டு வந்திருப்பாங்க. முகிலும் வேம்பும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் வண்டி பாஸ் ஆகும். அந்த ஐஸ்கிரீம் வண்டியோட கம்பெனி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ். அப்புறம் காஜி மொட்டை மாடியில் ஏலியன் கூட பேசும்போது அங்க சூப்பர் டீலக்ஸோட நியான் லைட் ஆட் இருக்கும். 3 பசங்க தியேட்டருக்கு போகும்போது அங்க தியேட்டர்ல இந்த சூப்பர் டீலக்ஸ் ஐஸ்கிரீமோட ஆட் இருக்கும். கீழே ஒரு ஒன்லைனர் கூட இருக்கும், லைஃப் இஸ் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொரு ஹைலைட் பாத்தீங்கன்னா படத்தோட எண்டிங்ல எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 பசங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் தியேட்டருக்குள்ள போவாங்க. அண்ட் சூரியோட ஃப்ரெண்ட் மோகன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பான். இங்க ஷில்பாவோட ஸ்டோரியில ராஸ்குட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பான். ஸ்டார்டிங்ல நான் கேட்ட இந்த கொஸ்டினுக்கு இப்ப ஆன்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெட் அண்ட் ப்ளூ டாமினேஷன் வந்து ரொம்பவே ஃப்ரேம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ரெட் வந்து மிஸ்டேக் அண்ட் ப்ளூ வந்து சொல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது. இங்க முகில், ஷில்பா, அற்புதம், காஜி அண்ட் ஏலியன் தான் சொல்யூஷன் அதுக்கு முக்கியமான காரணமா இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே ப்ளூ. அண்ட் வேம்பு, மத்த பசங்க அண்ட் ராமசாமி இவங்க எல்லாருமே ரெட்ல இருப்பாங்க. நான் ஏன் ராமசாமியும் தப்பு பண்ற லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதத்துக்கு இருக்க நம்பிக்கையை வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லி நம்ப வச்சுட்டு இருந்தது வந்து ராமசாமி தான். செகண்ட், கீயோட ரெஃபரன்ஸ். முகிலன் வேம்போட ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கீ. பசங்க எல்லாரும் தியேட்டருக்கு போன அப்புறம் அங்க வந்து ஒரு போஸ்டர்ல கீயோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அற்புதத்தோட ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து சந்தேகமே சாத்தான திறவுகோல் அப்படின்னு நிறைய இடத்த சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. சோ இந்த டயலாக்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஷில்பாவோட ஸ்டோரி எடுத்துட்டீங்கன்னா ரிப்பீட்டடா டோர் திறக்கிற சீன் அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். இதுல டோர் திறக்கிறது பாத்தீங்கன்னா ராசுக்குட்டி தான். சோ டோர் திறக்கிற ராசுக்குட்டி தான் இந்த கீ. இதான் வாழ்வின் ரகசியம். எப்ப எல்லாரும் அவங்களோட கீயை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதை இண்டிகேட் பண்ற விதமா பஸ்ல நம்ம டிக்கெட் எடுத்தா கிழிச்சு தர மாதிரி இங்க எல்லா ஸ்டோரியிலுமே கடைசியில டிக்கெட்டை கிழிச்சு அவங்களோட ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கிறத இண்டிகேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க தியேட்டர் டிக்கெட்டை கிழிப்பாங்க. இங்க ஷில்பா வந்து ஊருக்கு போறதுக்காக எடுத்து இந்த டிக்கெட்டை கிழிப்பா. இங்க வேம்போன் முகில் ஸ்டோரியில இருந்து முகில் வந்து ஒரு டிக்கெட்டை கிழிச்சு அவங்க 2 பேர் பாக்கெட்லயே வைக்க சொல்லுவாங்க. கடைசியா ஸ்டார்டிங்ல பிளே ஆன ஐமா டிஸ்கோ டான்ஸ் சாங் திரும்பி பிளே ஆகும். இதான் சூப்பர் டீலக்ஸ் படத்தோட கம்ப்ளீட் பிரேக் டவுன். வேற ஏதாச்சும் படத்துக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.